குட்டி குட்டியா போடுறேன், பெருசா தான் போட. சரியான நப்பி. நப்பியா? எப்படி குட்டி குட்டியா போடுறாப்பா? நீ போடு. ஒட்டுதுடி. நானே எல்லாத்தையும் கவுத்துக்கிடுவான் போல தெரியுது. ஒரு நானே என்ன நீ பத்தியா எப்படி தீந்துச்சு? அதுதான் நானும் கேட்குறேன். நீ இம்புட்டு சீரா வச்சுக்கிட்டு இங்க பாருமா போடு. நான் தான் வெளியே வந்துட்டேன்ல, அவங்க தான் கம்மி பண்ணிக்கிட்டா. நான் எப்போ வந்தேன் என்னதே நான் வச்சு தீயா எங்கள் அம்மா கிச்சன் தான் போகுது. அம்மா உங்கள் கிச்சன் காட்டுறீங்களா எங்கள் வியூவர்ஸ்க்கு? நான் காட்டுறேன். உண்மையாக நாங்கள் வந்து பேக்கிங் பண்ணுறோம் தெரியுமா. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மேலே வந்து கிளாஸ் சீட் ரேப்பிங் கொடுக்குறோம். எப்போவுமே நம்மளுடைய பேக்கிங் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேவா? அவ்வளோ பக்காவாக பேக் பண்ணி தான் உங்களுக்கு அனுப்பிச்சுடுவோம். பென்னு வந்து ஸ்டாண்டப் பென் வந்து பேக்கிங் ஆகிவிட்டது, உள்ளே இருக்குது. நம்ம கொரியர் அனுப்ப போகிறோம். ஓகே, செம்ம அழகான பென். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அது போட்டாலே அக்கா ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக கேட்பாங்க. எனக்கு வந்து என்ன சொல்கிறது, அவங்களுக்கு எங்கள் டேஸ்ட். சரி, கொரியர் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து அடையார் போகுது. கால் பண்ண கோட்டர்ஸில் இருக்கிறோம். கிறிஸ்மஸ் டைம் எப்போ இங்கே வந்து நாங்கள் வந்து எதாவது வீட்டில் என்ன டெக்னீஷியன் பார்த்துட்டு போவோம். அதுக்காக வந்தோம். ஆனால் இங்கே நிறைய பேர் போடவே இல்லை. ஏன்னா ஃபுல்லாக மழை இல்லை சென்னையில், நல்லா போடல. இங்கே மட்டும் தான் ரோடு போட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோடைய அந்த ஆஃபீஸ் எல்லாமே இங்கே தான், மாதாவரத்துலேருந்து பெரிய ஆஃபீஸ். அதனால் வேலை நடந்துட்டுருக்கனால நிறைய வீடு, நிறைய அந்த கோட்ரஸ் எல்லாம் எவ்வளோ தண்ணி நிற்கிதுமா. எல்லார் வீட்லேயும் தண்ணி நிற்கிதுங்க, எல்லார் வீட்லேயும். அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மெட்ரோக்காக ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அதனால நிறைய வீடு இடிச்சிட்டாங்க. பார்ப்போமா, வீடு இல்லை பாருங்க, கோட்ரஸே இடிச்சிட்டாங்க. பார்க்குறேன், வீடே இல்லை. இவ்வளோ இது இடிச்சு நிறைய பேர் காலி பண்ண வச்சுட்டாங்க. இதெல்லாம் வீடு இருந்தது தானே? ஆமாம், எடுக்க சொல்லிட்டாங்க. சரி, ஸ்கூல் இருக்கும். நம்ம பெரம்பூருடைய அந்த கோட்டர்ஸ் போயிருக்கலாம். இங்கெல்லாம் இந்த தெருவில் ஸ்டார் போட்டிருக்காங்கம்மா. ஸ்டார் எடுக்கலாம். டெக்கரேஷன் எடுக்க வந்தீங்களா? டெக்கரேஷன் நல்லா இருக்கு. ஒன்றுமே இல்லைப்பா, வீடு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. ஒருத்தவங்க படுத்து கிடக்குறாங்க பார்த்தியா பாப்பா வெளியில். ஒருத்தவங்க மனநிலை பாதிக்கப்பட்டவங்க படுத்துருக்குறாங்க ஹாஸ்பிட்டல். அங்கே லைட்டே இல்லை இந்த தெருவுலலாம். அது அந்த ஹாஸ்பிட்டலில் வெளியில் இருக்கும்ல அந்த கோயில், அதுக்கு மட்டும் தான் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் மெட்ரோ ஆக்கிரமிச்சு பண்ணனால எதுவுமே இல்லை. விட்டால் கிடக்கு. தண்ணி எக்கச்சக்க தண்ணி நிற்கிதுங்க, ஃபுல்லாக தண்ணி நிற்கிது. மழை பெஞ்சு இன்னுமே மழை விடவே இல்லை. இன்றைக்கி தான் கொஞ்சம் மழை விட்டுருக்கு. காலையில் வர மழை பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு, 12 மணி வர. மத்தியானம் தான் மழை வந்து நின்றுச்சு. இங்கே பார்த்தாலும் இது குப்பை தான். இங்கே ஒரு வீடில் ஆள் இருக்காங்க. இங்கே தண்ணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் தண்ணி தான் எல்லாருக்கும். பார்த்தீங்களா, இங்கே இந்த மட்டும் தான் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்க, ஹாஸ்பிட்டல் மட்டும்தாங்க எங்கேயோ கொஞ்சம் 2 இடத்துல லைட் எரியுது. சாம் குப்பை மாதிரி இருக்குப்பா அப்படிங்கிற. நம்ம வீடே சாக்கடாவா இருக்கு. நாய் எக்கச்சக்க நாய், லைட்டு இல்லை. நம்ம ஒரு இடத்துல வீடு பார்த்தோம்னு சொன்னோம்ல, அங்கேயே லைட் எல்லாம் இருக்கு. அதுக்கே நான் குறை சொல்லிட்டு இருந்தேன். இங்கே பார்த்தா லைட்டே இல்லாமல் வாழ்றாங்க. எப்படி மலையை மறைச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா மாடுங்கோ. இவர்கள் தான் பணப்பண்ணையில் வேலை செய்யும் மாடுகள். பால் பண்ணையில் அவங்க பால் கொடுத்தாதான் நம்மளாம் பால் குடிக்க முடியும்.
நல்லா குப்பை எல்லாம் சாப்பிட்டுட்டு குப்பை அப்படி சாப்பிடுது பார்க்கவே வேதனையாக தான் இருக்கு. அங்கே சுற்றி இங்கே சுற்றி நாங்கள் இப்போ தபால்பேட்டி வந்துட்டோங்க. எங்க பிரம்மாண்டமா இருக்கு? டெக்கரேஷன் எல்லாம் கம்மியா தான் பண்றாங்க வர வர. யானே தெரியல எங்க நடக்குதா? எதுவுமே வைக்கல. என்ன வச்சுக்கலாம்? கிறிஸ்மஸ் தாத்தா வச்சுருக்காங்க. ஸ்னோ மேன் வச்சுருக்காங்க. நீ எடுத்துக்க. யாருங்க ஸ்னோ எஃபெக்ட் போட்டிருக்காங்க மாட்டு தொழுவத்திலே. எங்க ஊர்ல ரொம்ப கிராண்டா போட்டிருக்காங்க. உங்க ஊர்ல கிராண்டா போட்டாங்களா? அங்கேயே போக வேண்டியதுதானே? எங்க ஊர்ல திருநெல்வேலியில. அதான் உங்க ஊரு. இங்க பாருங்க பா, 5 கூட லைட் எடுத்தா அது அப்படியே பாருங்க குளோரியா எப்படி இருக்குது. இந்த மாட்டுக்கோட்டையில 2 ஜீசஸ் பாந்துருக்காரு. இங்க ஒரு ஜீசஸ், அங்க ஒரு ஜீசஸ். என்ன இது அநியாயமா இருக்கு. இது யாருன்னா இது பண்ணி வச்சிருப்பாங்கம்மா, அந்த டொனேஷன் பண்றேன்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. அது மாதிரி ஒருத்தங்க எக்ஸ்ட்ரா வச்சிருப்பாங்க நினைக்கிறேன். ஒண்ணுதான் வைப்பாங்க, 2 3 வைக்க மாட்டாங்க. பேபி ஜீசஸ் ரொம்ப பெருசா இருக்காரு. சாஸ்திரிகள் பாரு அழகா இருக்காருல்ல அவரு. யார் இவரா? கூட்டின்னு போயிட்டு வீட்டுக்கு. இங்க பாருங்க, கிறிஸ்மஸ் டைம்னால இவங்க தான் ஹீரோஸ். வேப்பர்கள், ஸ்னோமேன் பாருங்க. ஸ்னோ பாருங்க என்னங்க. என் வீடு நல்லா இருந்தா நான் கூட டெக்கரேஷன் பண்ணியிருப்பேன். போன வருஷம் நாங்க பண்ணல. அடுத்த வருஷம் பண்ணோம். எங்க சித்தி இறந்துட்டாங்கன்ட்டு நாங்க எதுவுமே செலிப்ரேஷன் பண்ணல. எனக்கு அந்த இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வீடு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி அழகா வச்சுக்கலாம். ஆனா அந்த காசு எல்லாமே நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது கிறிஸ்மஸ்க்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும். அதுதான் எங்களுடைய மைண்ட்ல ஃபுல்லாவே இருக்கும். அதனாலதான் ஃபுல் இது. அதனால நாங்கள் அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. ஆமா, இம்பார்ட்டன்ட் கொடுக்கல, அதுதான் உண்மை. பண்றதுனா பண்ணிருக்கலாம் செலவு பண்ணி. அந்த காசு வேற ஒரு ப்ரேயருக்கு எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம். செலவு பண்ணிட்டோம், இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை செலவு. டெக்கரேஷன் பண்றதுக்கான அந்த இதெல்லாம் எல்லாமே இருக்கு. பொருள் பெருசா வாங்க வேண்டியது இல்லை, இடம் மட்டும் தான் வேணும். அதோட நினைச்சா பண்ணிருக்கலாம். இப்ப இந்த மழை காலத்துல வீட்டுல இருக்கிறதே பெரிய விஷயமா போச்சுமா, அதனால அதெல்லாம் பண்ணல. இந்தியா காமிச்சாங்கல்ல கிறிஸ்மஸ் டெக்கரேஷன், அதுவே எங்ககிட்ட நிறைய இருக்கு. கொஞ்சம் பொருள் தண்ணி பாருங்க. இங்க தண்ணி இருக்கிறதுனால யாருமே வரல பெருசா. இங்க இந்த செட் வந்து பாத்தீங்கன்னா 24ஆம் தேதி தான் போட்டாங்களே. நாங்க அன்னைக்கு 24ஆம் தேதி இங்க வந்தோம். ஒரே நாள்ல போட்டாங்க. ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருந்தனால டெக்கரேஷன் பண்ணல. அப்படியே நெருப்பு. உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விடனா வேற